மாட்டிக்கிட்டிய மாமு மாட்டிக்கிட்டிய மாட்டிக்கிட்டிய மாமு மாட்டிக்கிட்டிய இந்த அர்த்தராத்திரியில 4 மணி ரோட்ல 4 பக்கமும் ஓடுறானுங்க. யாரா அவனுங்க? வாங்க பாப்போம். எட்டூரு கேட்க பட்டாசு கொளுத்து எல்லோரும் பேச நீ வாங்கு வெளுத்து வெற்றி ஒன்ன தேடி வர நதிர கோஷமிட சுத்தி உனக்கு இருக்குது ஒரு கூட்டம். நீ உத்தமனா பேசுறத பொய்யல்லி வீசுறத உண்மையின்னு நம்பிக்கிட்டு தலையாட்டும். உன்னோட காட்டுக்குள்ள அடமழதான் இனி எப்போதும் உனக்கு வடகரிதான். உன்னோட காட்டுக்குள்ள அடமழதான் இனி எப்போதும் உனக்கு வடகரிதான். உன்னோட கணக்கு விட சரிதான். அட தேர்தல் அதுக்கு பொது வழிதான். உன்னோட கணக்கு விட சரிதான். அட தேர்தல் அதுக்கு பொது வழிதான். No sude, no sorana, no bothering. No sude, no sorana, no bothering. வேட்டி பொறலுது கண்ணு குட்டி மிரளுது கேள்வி ஒண்ணு கேட்டு புட்டா கேட்டதெல்லாம் உருளுது. தகிட தகிட பேச்சுதான் தத்துவமா ஆச்சுதான். இல்லு முள்ளு கூட்டம் தான் தில்லாலங்கடி ஆட்டம் தான். ஒத்துத்தானே துருப்பு சீட்டு வாங்கிடலாம் ரேட்டு போட்டு ஜெயிச்ச பின்னே மேல வந்து மாட்டிடலாம் வாய் போட்டு. காரு வண்டி பறக்கலாம் காந்தி நோட்டு சிரிக்கலாம். கூறு கட்ட கும்பலுக்கு குவார்டர் பாட்டில் கொடுக்கலாம். காரு வண்டி பறக்கலாம் காந்தி நோட்டு சிரிக்கலாம். கூறு கட்ட கும்பலுக்கு குவார்டர் பாட்டில் கொடுக்கலாம். காட்டுக்குள்ள அடமழதான் இனி எப்போதும் உனக்கு வடகரிதான். உன்னோட காட்டுக்குள்ள அடமழதான் இனி எப்போதும் உனக்கு வடகரிதான். உன்னோட கணக்கு விட சரிதான். அட தேர்தல் அதுக்கு பொது வழிதான். உன்னோட கணக்கு விட சரிதான். அட தேர்தல் அதுக்கு பொது வழிதான். No sude, no sorana, no bothering. 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 ஹலோ. ஏய் என்னடா பண்ற? கிளம்பிட்டியா? டேய் நேத்தே ஆர்டர்லாம் முடிச்சிட்டேன்டா. டேய் இன்னும் 5 மினிட்ஸ்ல இன்டர்வியூடா. ஐயோ ஐயோ. வந்திருக்கேளா? ஆமா சார். திறந்துலாம் கொடுக்க மாட்டேலா? BA எக்கனாமிக்ஸ். ஆமா சார். எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ரெக்கமெண்டேஷனும் இல்ல. நோக்கு எப்படிடா அம்பி வேலை கொடுப்பேன்? நீங்க வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸே ஆகும். ஓ, வாய் மட்டும் நன்னா இருக்கே. நீ கிளம்பு.
என்ன பேபி பண்ற? உன்னை லவ் பண்ணதுக்கு சித்தே போயிருக்கலாண்டி எங்கிட்ட போயிட்டு வெடி போன. சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? ஏன் தான் இந்த லவ்வை பண்ண ஆரம்பிச்சணும்? தினம் தினம் டார்ச்சரா இருக்குடா. அப்படி என்னடா பிரச்சனை? நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசினா மட்டும் ஏன் பேசுற, எதுக்கு பேசுறேன்னு அவ்வளோ கேள்வி கேட்குறா. ஆனால் அதே நான் கேட்டா சந்தேகப்படுறியான்னு கேட்குறா. இதில் சந்தேகம் எங்க இருந்துடா வந்தது? டே மச்சான், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே போகிறோன்னு கேட்டால் அதுக்கு பேர் பொசசிவ். அதே நம்ம கேட்டோன்னா அதுக்கு பேர் சந்தேகம். இது அவங்க மென்டாலிட்டி மச்சான். இதை இவன் எடுத்துக்கோ. இவன் ஆள் எப்படா இவன் பேசுவான்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஆனால் இப்போ நினைக்கிறப்பெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நான் மொக்க போறியான்னு கேட்குது. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான். என்ன மச்சான், இன்னும் ஆர்டர் வரலையா? டே மச்சான், எனக்கு ஆர்டர் வந்துருச்சு. லேட்டாக போனால் மேனேஜர் திட்டுவான். நான் சரி, நீ கிளம்பு. பாய்டா. இதில் லவ் வேறு ஒன்று இவனுக்கு. ஆமாம், ஏன் டல்லா இருக்க? கலையை பார்த்த மச்சான். கலையை பார்த்தியா? டேய் மச்சான், இன்னுமாடா அவனை நினச்சிட்டு இருக்க? அவன் என்னை விட்டு போனது கூட பிரச்சனை இல்லைடா. ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கிறாடா. டேய் மச்சான், அங்கே வேலை இல்லைன்னு மட்டும் இங்கே படம் எடுக்கல, அங்கே பொண்ணு கிடைக்க மாட்டேன்து. இங்கே நம்ம அலாரதே உங்களுக்கு தெரியல, அதான் கிளம்பி வந்துடுறானுங்க. விடு மச்சான். அவனை பார்த்தியா? டெலிவரி பண்ணியே ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்குறான். டேய், யுகியில் 5 வருஷம் வேலை செஞ்சா கூட இந்த மாதிரி வாட்ச்லாம் வாங்க முடியாது. அதான் ஆள் வாங்கி கொடுத்தாரா? ஆள் இல்லை மச்சான், ஆண்டி. சரி, எனக்கு ஆர்டர் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, பார்ப்போம். டேய் வாடா. டேய், என்னடா எல்லாரும் விட்டு போறீங்க? பாருடா, எனக்கு தான் ஆர்டர் கொடுக்க மாட்டானுங்க. ஆர்டர் போட்டா வருவா ஃபாஸ்டா, டெலிவரினா பார்க்க மாட்டலாங்க. ஃபுட் ரெடியா நான் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் மாசா. எஸ்டிமேட் டைம்ல ரீச் ஆகும் கிளாஸா. சார் வெயிட்டிங் சார், ஆன் தி வே சார். நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறி போச்சிடா. எதனா வாங்கணும்னா ஆன்லைன் ஆச்சிடா. பல படிப்புகளை படிச்சுட்டு கஷ்டப்படுற ரோட்டுல நாய போல வெயிட் பண்றோம் கஸ்டமர் வீட்டுல. ஒருவேளை கூட சோறு தண்ணி இல்லாம சுத்துறோம். அந்த டைம்லயும் டெலிவரி தான் பண்ணுறோம். ஆனா நீங்க ஷேர் பண்ண லொகேஷன் சுடுகாடுன்னு காட்டுது. இருந்தும் நாங்க தேடி வர்றது எங்க தலையெழுத்து. ஆர்டர் போட்டா வருவா ஃபாஸ்டா, டெலிவரினா பார்க்க மாட்டலாங்க. ஃபுட் ரெடியா நான் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் மாசா. எஸ்டிமேட் டைம்ல ரீச் ஆகும் கிளாஸா. சார் வெயிட்டிங் சார், ஆன் தி வே சார். வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ற அபார்ட்மெண்ட் பிளாக்ல கரண்ட் இருந்தோம் வேலை செய்யல. 7th floor லிஃப்ட்ல ட்ரெஸ் ஃப்ரூட் மீட் வெஜிடபிள் விக்கிறாங்க மார்க்கெட்ல. இருந்த கையை தேடி போது ஆன்லைன் மார்க்கெட்ட. நல்ல நாள்லயும் வீட்டுல தான் தூங்கல, லீவு நாள்லயும் யூனிஃபார்ம் மாத்தல. நிக்கிற டிராபிக்ல அடிக்கும் வெயில பாடி ஈட்டுல. அட போற பக்கல டெலிவரி பத்தி பாடுற சாங்குல. ஆர்டர் போட்டா வருவா ஃபாஸ்டா, டெலிவரினா பார்க்க மாட்டலாங்க. ஃபுட் ரெடியா நான் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் மாசா. எஸ்டிமேட் டைம்ல ரீச் ஆகும் கிளாஸா. சார் வெயிட்டிங் சார், ஆன் தி வே சார். மச்சான், அவங்க கொடுக்குற 20-30க்கு என்ன ஃப்ளைட்லேயாடா வர முடியும்? பொறுமையாக தாண்டா வர முடியும்.
இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தவன் நடுத்தருவுக்கு வந்துட்டியான்னு கேட்குறான். சே, இவனுக்கு கொடுக்குற காசுக்கு நான் உண்மையாலுமே நடுத்தருக்கு வந்துடுவோம் போலடா. நம்மள மாதிரி பசங்களாம் 27 வயசுலேயே செத்துருண்டா. அடக்கம் தான் 72 வயசில் பண்ணுறானுங்க. சுரேஷ் லைஃப்பில் எப்பா வேணாண்டா, லைஃப்னு ஆரம்பிக்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிற ஹீரோவும் லைஃப்பை பற்றி பேசுகிறீங்க, நீயும் லைஃப்பை பற்றி பேசுகிற. என்னால் முடியலடா. டேய் இதை பிடி. எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். டேய் இது பிளாக் காஃபிடா. மூட்டை குடுறா. டேய் நான் சாப்பிட மாட்டேன்டா. முடிடா. டேய் அது ஏன் வண்டிடா. இந்தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பிரதர் ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். அப்படியா? தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பிரதர் ஒரு நிமிஷம். சரியாக ரெக்கார்ட் ஆகல, இன்னொரு தடி கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ஏன்? லைக்ஸு சப்ஸ்கிரைபு அதனால கொஞ்சம் எங்கள் வீடியோ கட்டுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கீங்க பாருங்கள். பிரதர் ஏன் பிரதர் டெலிட் பண்ணீங்க? ஏன் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? ஐயோ, உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணல, அப்போவே எனக்கு ஃபோன் அடிச்சு நீ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கணும். 5 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளோ வெயில் டிராஃபிக் தாண்டி சிக்னல் தாண்டி எடுத்து வந்து கொடுப்பேனா, இவர் அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு லைக்ஸ் வாங்க வரான். என்ன ஆர்டர் பண்ணதில்ல? பிரதர் தக்காளி சோறு. தக்காளி சோறு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியாதா? அப்படியா பிரதர்? பாயா கொஞ்சம் பாரு. ஆஹா, ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் வாங்க விட மாட்டேங்கிறானே. சொல்லு பேபி. பேபி 3 மணிக்கு படத்துக்கு போலாமா? ஐயோ 3 மணிக்கா? ஆமா, நான் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். ஐயோ கொஞ்சம் வேலை இருக்கே. எப்ப கேட்டாலும் இதே போல சொல்லிட்டே இரு. நீ மட்டும் 3 மணிக்கு வரல, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். பாய். சொல்லுங்க தலைவரே. என்ன தாசே, சோக்கியமா இருக்கியா? நான் சோக்கியமா இருக்கேன் தலைவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இல்லையே தாசே. என்னாச்சு தலைவரே? என்னையா ஒன்னாச்சு? தம்பி கேஸ்ல மேலாட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முடிச்சிடுவேன் தலைவரே, முடிச்சிட்டு இருக்கேன் தலைவரே. யோ, உன் தொகுதி தான் முக்கியமான தொகுதி. ஜெயிக்கிற நீ ஜெயிச்சுதான் ஆகணும், புரியுதா? ஜெயிக்கிறேன் தலைவரே, ஜெயிக்கிறேன் தலைவரே. ஏய் தடையம் அண்ணா சொல்லுங்க. டேய் இவனை க்ளீன் பண்ணிட்டு அந்த போலீஸ்காரன் பண்ண தூக்குடா. சரிண்ணா. அண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்றா. போன எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தோம், ஆனா தோத்துட்டோம். வரப்போற எலெக்ஷனுக்கு 10,000 இருந்து 5,000 கிட்ட கொடுப்போம். இந்த காசெல்லாம் இந்த மக்கள் வாங்கிட்டு நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போடாம ஏமாத்திட்டாங்கன்னா இந்த காசெல்லாம் நம்ம அண்ணனுக்கு நஷ்டம் தானே? டேய் இந்த 5,000 வாங்கினு பிள்ளைங்க எல்லாம் பீஸ் கட்ட போவாங்க. அந்த ஸ்கூல் யாருது? நம்ம அண்ணன்து. மீதி காசு எடுத்து போய் காலேஜ் பீஸ் கட்டுவாங்க. அந்த காலேஜ் யாருது? நம்ம அண்ணன்து. மிச்ச மீதி காசு எடுத்து போய் பாடல குடிப்பாங்க. அந்த பாரு யாருது? நம்புது அண்ணன்துண்ணா. அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த காசு அண்ணன்ட்ட வந்துருதா? புரியலண்ணா. புரியாம இருக்கிறது நல்லது. போ. அபி. ஹலோ சொல்றா.
நான் வந்துட்டேன்டி, சீக்கிரம் வா. ஏய், உனக்கு 11 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்குலாம் வந்து தொலைச்சிருக்க. பண்ணாட. ஏய், சீக்கிரம் வண்டி ஏறா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? செல்ஃப் எடுக்கலடி. அதான் தெரியுது, கிக் அடிச்சு தொலையேன். ஏய், இன்னும் என்னடா பண்ற? ஒரு நிமிஷம். ஐயோ! ஏய், எதுக்கு ஆறு அடிச்சு தொலைச்ச? பதட்டத்துல அடிச்சிட்டா. வேற ஆறு அடிக்கதான் லாக்கி வந்து தொலை. சீக்கிரம் ஓடி வா. இப்பயே பொறுமையா தான் வருவியா? உன்னை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாம். இதை மட்டும் எடுத்துருங்க. ஹலோ மச்சான், நான் சாவ போறேன்டா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. டேய், நான் மறுபடியும் சாவ போறேன்டா. டேய் அது ஏன்டா என்கிட்ட சொல்ற? டேய், நீ தான்டா சொன்ன தோடி சாவற போல தான் நீயே வந்து சாவடிக்கிறேன்னு. நான் எப்படா சொன்னேன்? வரவே மாட்டாளே. வந்துட்டா. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும். டேய் மச்சான், இரா. இன்னைக்கு ஆளுக்கு பர்த்டேடா. சூப்பர் மச்சான், செமடா. எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. பசங்களாம் கேண்டீன் நான் சொல்கிறேன். மச்சான், எனக்காக நீயே சொல்லி. போ மச்சான். டேய் சொல்லுடா. சொல்லு மச்சான் ப்ளீஸ்டா. டேய் சொல்லு மச்சான். I love you, Suresh sir. ஐயோ, I love you, சுரேஷா. மீட்டுங்க. ஹாய் பேபி. டேய் சுரேஷ், என்னடா பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற பேபி? நானும் சும்மா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பேபி. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா சுரேஷ். நீ என்ன சாப்பிட்ட? காலையில நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டா? கேளுடா. ஒரு கிஸ் கிடைக்குமா? ஃப்ராட் தான் நீ. கிஸ்ஸா வேணும்? ஹலோ சுரேஷ். என்னம்மா? ஹலோ சுரேஷ். என்னடா பண்ணுகிற? ஹலோ வாடா. இதோ வரேம்மா. சுரேஷ். ஒரு நிமிஷம் பேபி. சரிடா. என்னம்மா கத்தினே இருக்கற? விஜய் வீட்ல இருந்து வந்துக்கறாங்க சுரேஷ். ஏன்டா அப்படி பண்ண? ஏன் உனக்கு தெரியாது? அதுக்கேண்டா பெனால் பிடிச்ச? லவ் ஃபெயிலியர்னா அதானே பண்ணுவாங்க. அதுக்கேண்டா உங்க வீட்டில் என்ன மாட்டி விட்ட? நீ தானே என் ஃப்ரெண்டு. ஓ. லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்மார்ட் ஆயிட்ட. இப்போ மோனே போன வாட்டி இவனை ப்ரப்போஸ் பண்ண சொல்லிதான் ஏன் லவ் பிடிச்சி. இந்த வாட்டி இன்னும் ஆனாலும் பரவாயில்ல.
நானே பார்த்துக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி நிற்கிறேன். உங்களை கண்டுபிடிக்கவே எனக்கு 22 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண விரும்பல. இப்பயே சொல்லிடுறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதெல்லாம் செட் ஆகாதுடா. நான் உன் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட். ஏன் டீச்சர், நீங்கள் பிரேமம் பண்ணலாம் பார்த்தது இல்லையா? போடா லூசு. டீச்சர், நீங்க மட்டும் இல்லைன்னா நான் விஷம் வச்சு செத்துருவேன் டீச்சர். போடா, போய் அதை ஃபர்ஸ்ட் பண்ணு. இருங்க, நான் போய் பாய்சன் சாப்பிட்டு வரேன். ரேட்டிங் கார்டு போ. என்ன ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லிட்டு தானே வந்துக்கிற. சுரேஷ் கதை தட்டுற சவுண்ட் கேக்குது. அதுதான் பக்கத்து வீடா இருக்கும்டி. ஹே, சவுண்ட் கேக்குது. இவனை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். சுரேஷ் தானே உன் பேரு? ஆமா சார். ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? வா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க? இந்தா உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிறான் பாரு. ரஃப் நோட்டா? இதுல என்ன இருக்கு? என் பெயர் விஜய். நான் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். எனது தற்கொலைக்கு யாருமே காரணமில்லை. எனது காதல் கதை முழுவதும் என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பனுக்கு மட்டுமே தெரியும். பெயர் கார்த்திக். முகவரி நம்பர் 4 குறுக்கு தெரு, நித்யானந்தர் வீதி, சாரம், புதுவை. பின்கோடு 605009. பெண் குறிப்பு: எந்த நேரமும் பெண்களுடனே இருப்பான். என் நண்பன் பாவம், அவனை எதுவும் கேட்க வேணாமா? எல்லாமே எழுதி வச்சுட்டு என்ன எதுவும் கேட்க வேணான்னு போட்டுக்கிற? ஆமாண்டா, நீ தானே என் ஃப்ரெண்டு. ஐயோ, எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட சுற்றி நீ மட்டும் ஜாலியாக இருந்தா? ஆய் செல்லம், சொல்லு செல்லம். டுமாரோ நம்ம 2 பேரும் பீச் போயிட்டு மூவி போலாமா பேபி? ஐயோ சாரி செல்லம், டுமாரோ ஒர்க் இருக்கு. முடிச்சுட்டு அம்மா வேற கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். சரி ஓகே, இன்னொரு நாள் போலாம் பேபி. அப்புறம் செல்லம், நீ சொல்லு பேபி. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் போல. சாப்பிட்டியா பேபி? இப்போதான் சாப்பிட்டேன் செல்லம். நீ சாப்பிட்டியா? இல்லை, சாப்பிடல. ஏன், என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, சாப்பிடு செல்லம். எனக்கு சாப்பிட பிடிக்கல. யாராவது ஊட்டி விட்டா சாப்பிடலான்னு தோணுது. ஏய், அம்மா ஊட்டி விட சொல்றே. ஏன், நீ ஊட்டி விடுறேன்னு சொன்னா குறைஞ்சிருவியா? நான் எப்படி செல்லம் ஊட்டி விட முடியும்? நான் இங்கே இருக்கேன். ஐயோ, என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இதை கேட்போம். ஒன்றும் இல்லை பேபி, எனக்கு தூக்கமே வரமாட்டுது. ஒரு மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு செல்லம்? உடம்பு எதனா சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி. உன் மடியில் படுத்தா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரியா? ஐயோ, அதெல்லாம் தப்பு. மேரேஜுக்கு அப்புறம் தான். நான் வேற அங்கே வந்து அப்பா பார்த்துட்டாருன்னா? எல்லாத்துக்கும் எதுனா ஒன்று சொல்லு. நான் தூங்க போகிறேன். பாய். சாரி செல்லம், நல்லா தூங்கு. குட் நைட். நான் எவ்வளோண்ணா ஆச்சு? 140 ரூபாப்பா. ஜிபே பண்ணுப்பா. பண்ணிட்ட பார்த்துங்க. பேபி, இங்க என்ன பண்ற? ஹலோ, சொல்லு பேபி. எங்க பேபி இருக்க? கோவிலில் தான். கோவிலை விட்டு இப்போதான் வெளில வரேன். சாமி கிட்ட என்ன வேணும்னு தெரியுமா? சீக்கிரமா உங்க வீட்லயும் ஒத்துக்கணும், இந்த வீட்லயும் ஒத்துக்கணும். உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு வந்தேன் பேபி. கோயிலுக்கு யார் கூட வந்த? பிரீத்தாவோட தான் வந்தேன். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் நானும் நிக்கிறேன். இந்த வடக்கம் கூடிய போற
இந்தியாவில் மொத்தம் 857 ஆபாச இணையதளங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஐயோ, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விதி எண் 19 இது தெரியாம போனை ஃப்ரீ பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருந்த வீடியோ பூரா டெலீட் பண்ணிட்டேனே. 2000ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் ஒரு வெப்சைட் கூட ஓபன் ஆவலையே. வா 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 வருது. லோட் ஆகுது. லோட் ஆகுது. அறிவுறுத்தியுள்ளது. ஆபாச இணையதளங்களை முடக்குவது யாரா அவன்? தலையிடுவதாகும் என கூறி இப்பதான் சார் லோட் ஆகுது. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? விஜய் ஃப்ரெண்ட் தானே நீ? மறுபடியுமா? வா டேஷனுக்கு. இந்த வாட்டி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. நீ இன்னும் தெரிந்தவே இல்லைல்ல. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான், நம்ம லவ் பண்ணதுக்கு என்ன தகுதி வேணும்? மச்சான், சொந்தமாக வீடு வேணும், சொகுசான கார் வேணும், பர்ஸ் நிறைய காசு வேணும், கிரெடிட் கார்டில் லிமிட் வேணும். இது எதுவும் இல்லைனாலும் நம்ம பார்க்கறதுக்கு சூர்யா மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் ஃப்ரெண்டுன்னு உள்ளே வரானுங்க, நம்ம காட்டாத அக்கறையே அவனும் காட்டுறானுங்க, அப்புறம் பெஸ்ட்டின்னு ஈத்துட்டு போயிடுறானுங்க. அதுக்கு எதுக்கு கையை கட் பண்ணின? எல்லாம் உன்ன மாதிரி இருக்கிற பெஸ்டியால தான் மச்சான். சரி சரி, என்ன மாதிரி. அதுக்கு எதுக்கு போலீஸ்கிட்ட என்ன கோத்து விட்ட? நீ என் ஃப்ரெண்டுடா. டேய், அடுத்த லவ் பண்ணுவல? சூசைட் பண்ணுவல்ல? பண்ணுவேன். அப்ப என்ன கூப்பிடு, நானே உன்னை சாவடிக்கிறேன். வாச்சிக்கிறாம்பர். இப்ப நீ எங்க இருக்கிற? ராஜா வைன்ஸ்ல. அங்கே இரு, நானே வந்து உன்னை சாவடிக்கிறேன். வா மச்சான், சீக்கிரம் வா. சமந்தா கனவா கலச்சிட்டான். வரண்டா. டேய், இல்ல சரக்கு நீங்களே குடிச்சிடாதீங்கடா, என்ன கொஞ்சம் வைங்கடா. அடிக்காதீங்க. காசு வாங்க வைக்க விடாதீங்கண்ணா. காசு எடுறா. மாசம் மாசம் காசு கொடுக்கணும் உனக்கு தெரியாதா? உனக்கு எடுறா காசு. ஹேய், நாயா எப்படிங்கிற? நல்லா இருக்கிறேன். தம்பி டீ. Cheers. ஜனா, உன்கிட்ட பேசணும். சொல்லு. நீ தான் உங்க அண்ணனோட ஸ்கூலு, காலேஜ், ரியல் எஸ்டேட், சாண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் பண்ற. அப்புறம் ஏன்டா என் தொழிலுக்கு வர? கதிரு, நான் என்ன வேலை செய்யணும் நீ சொல்லாத. ஏன் ஜனா புரிஞ்சுக்க மாட்டற? இதெல்லாம் ரிஸ்க். ஏய், எது ரிஸ்க் எது ரிஸ்க் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இல்ல. கிளப்ல பொண்ணுங்களை வச்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் கிடையாது. இது வேற உலகம்டா ஜனா. ஏண்டா, என் அண்ணன் கூட வந்து நீ சம்பாதிச்சுன்னு போவ, நானா போறதா? நான் மட்டும் சம்பாதிச்சு என்ன வீட்டுக்கு எட்டுன்னு போறேன்? உங்களுக்கு எல்லாம் கப்ப கட்டிட்டு போல. அதான் சொல்றேன், இதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கவே கூடாது. சரக்கு இதுக்கப்புறம் வராது, ஓட்டுறதுக்கு ஆளும் வரமாட்டான். இதுக்கப்புறம் எல்லாமே நான் தான். நான் வரேன் ஜனா. வராத, கிளம்பு. ஏய் மச்சான், காஸ்ட்லி பாருக்கெல்லாம் எப்படா? ஏய் டேய் யாரா அவன்? சொல்றேன். டேய், ஒவ்வொரு நாளும் பிளான் மாறிக்கிட்டே இருக்கும்.
போலீஸ்காரனால கண்டே பிடிக்க முடியாது. நாளைக்கு ஃபர்னிச்சர் வரும். நெட்டு போல்ட்டை கட்டிட்டு சரக்கு உள்ள லோட் பண்ணிட்டு பார்னிஷ் அடிச்சிடு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரிண்ணா. டேய் பத்திரமா வைடா. தலைவரே, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்காக தப்பு பண்ணதெல்லாம் பாவம் எங்களுக்கு தானே. விஷயம் கேள்விப்பட்டேன் தலைவரே, எனக்கே லைன் பார்க்குற போல. அதான் உன் தம்பி கேஸ் விஷயமா. கோர்ட்டு கேஸ் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் உள்ள போனா நீங்களே என் பின்னாடி வர வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் தலைவரே, செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஜிபே நம்பர் அனுப்பிச்சு விட்றேன், போட்டு விட்றீங்களா? அண்ணா அக்கா லைன்ல இருக்குண்ணே. சரி தலைவரே, வச்சுட்டுமா? உங்களை மெட்ரன் மட்டும் நினச்சிக்காதீங்க. வச்சுறேன் தலைவரே. நல்லது தலைவரே, நல்லது. இதோ வந்துடுறோம்மா. நீ போய் அந்த காசு என்னாச்சுன்னு பாரு. சரிண்ணே. இதோ வரேன். அண்ணா செலவு கொஞ்சம் காசு எடுத்துக்கலாமாண்ணே? இந்தியாவில் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது வீட்டில் போய் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நீ போய் அக்கௌண்ட்டில் போடு, நம்மளுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். சரிண்ணே. உங்க அப்பா வீட்ல இல்ல, சீக்கிரம் கதை தோடி. சரி உள்ள வா. பேபி உள்ள வாடா வெண்ணா. நான் உங்க அப்பா உன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கான் போல. எங்க அப்பாவுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சதுல இருந்து எங்கேயுமே விட மாட்டாரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? சாங் போலாமா? நில் நில் நோ 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 கேப் அவுட் நில். கம் ஆன் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 8 வரோம். சாவி கூட நீ சாவி கொடு. கிளம்பு. சாவிலாம் தர முடியாது. கிளம்பு நீ ஃபர்ஸ்ட். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். என்னவோ ஏதோ அட என்னவோ ஏதோ
இப்போதான் பார்த்தேன் உள்ள என்னவோ ஏதோ வீணோ வீணோ அட வீணோ வீணோ இவள விட்டு புட்டா அட வாழ்க்கை வீணோ அவ அழகால கட்டி வச்சு ஒரு மாதிரி என்ன நிக்க வச்சு காதல ஏனோ செய்ய சொல்லி என்ன கன்ஃபியூஸ் ஆக்குறா அவ கண்ணால பத்த வச்சு புது வார்த்தை ஒண்ணு பேச வச்சு ஹார்ட்ல ரகசியம் ஏதோ சொல்லி என்ன மென்டல் ஆக்குறா என்னவோ ஏதோ அட என்னவோ ஏதோ இப்போதான் பார்த்தேன் உள்ள என்னவோ ஏதோ வீணோ வீணோ அட வீணோ வீணோ இவள விட்டு புட்டா அட வாழ்க்கை வீணோ கண்ணம்மா ஐ லவ் யூன்னு சொல்லம்மா யாரம்மா நீயம்மா ஒரு டேட்டிங் போலம்மா பொன்னம்மா கண்ணம்மா ஐ லவ் யூன்னு சொல்லம்மா யாரம்மா நீயம்மா ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேம்மா இன்டர்நெட் காலத்தொட்டு இன்ஸ்டாகிராமில் கொச்ச பார்த்து குறையே இல்லாம கொண்டு வந்து தரேம்மா ஹாட்ஸ்பாட்டை கடனா வாங்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் சொன்னு உனக்காக வச்சேன் கொஞ்சம் தொட்டு பாருமா உனக்கான ஒரு தீனி உயிர் மேல நிறுத்தி கண்ணால பத்த வச்ச காதல் கொளுத்தி அடக்கிருக்கா உன்னை ரசிச்சேன் நீ பேச நான் தொலைஞ்சேன் உண்மையில வச்ச காதல் என்ன மறந்தேன் ஐயோ ஐயோ இனி ஒண்ணுமே வேணாமே ஐயோ 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 இனி எதுவுமே வேணாமே ஐயோ ஐயோ தனனா சொல்லாம தோணவில்லை தோணாம சொன்னதில்ல சொல்லியதும் தேவையில்லை தோணாம தோணும் இல்ல சலசலன்னு சாரலாக படப்படன்னு தூரலாக உலகெல்லாம் காலமாற என் காலம் நீயுமாக ஐயோ ஐயோ இனி ஒண்ணுமே வேணாமே ஐயோ 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 இனி எதுவுமே வேணாமே ஐயோ ஐயோ தனனா ஏன் பேபி எங்க அப்பாக்கு உன்னை திடீர்னு பிடிக்காம போச்சு? அதுவா என்ன பேபி யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை பேபி, அது ஒரு பெரிய கதை. பேபி இப்படியே போனா எங்க டாடி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நம்ம வேணும்னா வாரிசு ரெடி பண்ணலாமா? வாரிசு ரெடி பண்ணலாம், ஒரு துணிவு வேணும் பேபி. ஆமால சரி 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 அதுக்கு தானே வந்திருக்கேன். திவ்யா என்னமா பண்ற? இதுல வச்சுக்கோ. ஐயோ திவ்யா என்னமா பண்ற? அதுல அந்த போடுவல பேர். டேய் முண்டோ வேற எங்க போய் ஒளிஞ்சுக்கோ. இது மேல ஏறிக்கோ. உங்க அப்பா இல்லன்னு சொன்னியேடி. எனக்கு எப்படிடா தெரியும் வருவான்னு? இறங்கு. நான் பண்ற அவசரம். கதவு தரமா. டேய் இறங்குடா. இந்த கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ போ. என்னமா சத்தமா இருக்கு? மூச்சு விடாம இருடா. திவ்யா அமைதியா இரு.
பெரிய நான் கேட்ட மணி விட்டுரு மணி. குள்ளமணினா பெரிய தான். அண்ணா கதிர் வந்துட்டானே. அவன் கீப்பீட்டில் தான் இருக்கான். அவனை விட்டுறாத. இந்த தடவை அவன் மிஸ் ஆகக்கூடாது. அவனை தூக்குடா. சரிண்ணா. குள்ளமணி அண்ணே வந்துகிறாரே. ஏய் குள்ளமணி பெரிய தடைய போட. என்ன கதிரி இதெல்லாம்? மணி வாழைப்பழம் சாப்பிட்றியா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். விளாட்ற சொல்லு மணி உன் சீரியஸா? ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் கஞ்சா ஓட்டுறது நீ. தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனா பிளாக்ல டிக்கெட் விற்கிறது நீ. ஆமாம். டேபிள் கடையில இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் மாமூல் வாங்குறது நீ. சரி. இப்படி எல்லாத்தையுமே நீயே பண்ணிட்டு இருந்தா நான் என்ன போறதா? மணி ஃபோன் மணி. நான் ஒன்றும் பண்ணல மணி. டேய் குள்ளமணி, என்னால் முடியுது நான் வாங்குறேன். உன்னால் முடிஞ்சா நீ வாங்க, இல்லைன்னா நீ நான் எம்எல்ஏ கிட்ட பேசிக்கிறேன். மணி 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 வானா மணி, பயமாகுது மணி, வானா மணி மணி வானா மணி. போடா நாய் உனி. ஏய் உன்னையும் போடுறேன், உங்க எம்எல்ஏவும் போடுறேன். அப்படி மணி நடாச்சு. மணி ஒன்று ஒத்து போட மாட்டேன். போட்டுதெல்லாம் ஒரு மட்டும் போட்டு டேய் இப்பதான் மீரா லவ் பண்றேன். என்னடா பிரச்சனை உனக்கு? அங்க பார்க்காதரா, நேரா பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா பேபி? இல்லை வேணாம், உனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கும், நானே சாப்பிட்டுறேன். அப்பா கிட்ட நம்ம மேரேஜ் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஆஹா, ஒரு நிமிஷம் பேபி. ஹலோ. டேய் மச்சான் எங்கடா இருக்க? சொல்லு மச்சான். டேய் ஒரு எமர்ஜென்சிடா, சாரா வரைக்கும் வாங்க. சார் அதை வந்துடும்டா. மச்சான் நீ ஃப்ரீ தானே? மீரா கூட வேற வெளில போறேன்னு சொன்னேன். அவன் ஏதாவது கோச்சிங் போறா. அவ கடக்குறாடா லூஸ். இதோ வந்துடுறேன் மச்சான். கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஃப்ரெண்டுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஓலை பூச்சி போயிடுறியா பேபி? பார்த்து பத்திரமா போயிடு. பாய் பாய். இது உனக்கு தான் பேபி, சாப்பிட்ரு. பாய். விஜய் அப்பா மேரேஜ் பற்றி கேட்டுகிட்டே இருக்காரு. வாங்க வாங்க, நம்ம 3 பேர் கட்டுவோம். வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க கட்டலாம்.
சரி ஓகே, இதுக்கு அழுதிங்க. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே 1-2 உருப்படாம போயிடுறது. இவ காதல் கத்திரிக்கால வந்து நிக்கிறாளே, உருப்படாம போறதுக்கு ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பவே சொன்ன வேலைக்கு அனுப்பு. அப்பா என்னப்பா? நான் ஒரு பொண்ணு விரும்புறேன்ப்பா. காளீஸ்வரி, அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க சம்மதத்தோட. அபி ஆலில திட்டடி கிட்டவா. கொஞ்சம் சுமார் பேபி, முக்கியமான சீன் போகுது. அங்க பார், அங்க பார். பேபி எங்க போற? பேபி பேபி நில்லு பேபி, நில்றி. கைவிடு, கைவிடு விஜய். நில்லு பேபி. படம் பிடிக்கலையா இல்ல சிப்ஸ் பிடிக்கலையா? இதோட நிறுத்திக்கலாம் விஜய். நிறுத்திக்கலாம்னா லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப்பா? ஏய் என்னடி சொல்ற? உங்க அப்பன்ட்ட இப்பதான் பேசணும் கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணிக்க போறோம், குழந்தை பெத்துக்க போறோம். டேய் நீலா அதுக்கு சரிப்பட்டே வர மாட்டடா. இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, இப்ப அவளுக்கும் தெரிஞ்சிருச்சா? சொல்லு மச்சா, இதை வச்சு சூசைட் பண்ணவா? இந்த விஷத்தை குடிச்சு பத்துருவா, இல்ல இந்த கையா அதிரு செத்துருவா, இல்ல இந்த தூக்கயிறு போட்டு இப்படி 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 தூக்கிடுவாடா. அதெல்லாம் ஓகே. அது என்னது? சாக்லேட்டு விஷம் கசகும்ல, அதான். டேய் நீ மட்டும் தான் சாப்பிடுவியா? நானும் சாப்பிடுவோம்டா. போத இருந்தா போதி நானோ, புத்தர் எல்லாம் ஏண்டா வேணும். போத இருந்தா போதி நானோ, புத்தர் எல்லாம் ஏண்டா வேணும். அட்வைஸ் இதுக்கு போடு சரக்கு, அட்வைஸ் சொன்னா அவனை அடிச்சு நொறுக்கு. அட்வைஸ் இதுக்கு போடு சரக்கு, அட்வைஸ் சொன்னா அவனை அடிச்சு நொறுக்கு. குளிச்சு புட்டாடா, என்ன குளிச்சு புட்டாடா. நாரே நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா. குளிச்சு புட்டாடா, என்ன குளிச்சு புட்டாடா. நாரே நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா. தப்பு பண்ணி பிறந்ததுடா தத்துவோம். அந்த பாரல தான் பிறந்ததுன்னு மாறு தட்டி சொல்லுவோம். புத்தி வளர்த்தாங்க இல்லை எங்க வீட்டுல, அவளால வந்து புட்ட நானும் நடு ரோட்டுல. குளிச்சு புட்டாடா, என்ன குளிச்சு புட்டாடா. நாரு நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா. குளிச்சு புட்டாடா, என்ன குளிச்சு புட்டாடா. நாரு நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா. மாமா ஒத்தை
காலேஜ் ஃபுல்லா ரொமான்ஸ் பேசும் மார்னிங் பிரேக் பர்ஸு தான் கிழியும் சுத்தும் போதே கொஞ்சிதான் வழியும் காலேஜ் முடிஞ்சா ஞானம் தான் இப்போ முக்கியம் கல்யாணம் சொன்னதெல்லாம் பண்ண சத்தியம் திடீர்னு டாடி மம்மி பாசம் வரும் கிரீன் கார்டு மாப்பிள்ள தான் தேடி போகும் சுத்தனது எல்லாம் மறந்தே போகும் ரூமே போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும் மனசை கட்டி போட்டுதான் அவனை மறக்க நினைக்கிறேன் மறக்க முடியல நானும் மண்டி போடுறேன் கிழிச்சு புட்டாடா என்ன கிழிச்சு புட்டாடா நாளே நாளாட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா கிழிச்சு புட்டாடா என்ன கிழிச்சு புட்டாடா நாளே நாளாட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா தப்பு பண்ணி பிறந்ததுடா தத்துவோம் அந்த பாரல தான் பிறந்ததுன்னு மாத தட்டி சொல்லுவோம் ஒட்டி பத்தி வளர்த்தாங்க என்ன எங்க விட்டுல அவளால வந்து பட்ட நானும் நடு ரோட்டுல கிழிச்சு புட்டாடா என்ன கிழிச்சு புட்டாடா நானே நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா கிழிச்சு புட்டாடா என்ன கிழிச்சு புட்டாடா நானே நாராட்டம் நானும் நாஸ்தி ஆயிட்டேன்டா என்ன மச்சான் சொன்னா கேளுடா விடுடா டேய் டேய் மச்சான் பாத்துக்கலாம்டா வேற ஃபிகர் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம்டா விடுடா அர்த்தக்காரா எனக்கு அவன் தான்டா வேணும் டேய் சுரேஷ் டேய் ஏந்திரா மச்சான் ஏந்திரு மச்சான் தூங்கிட்டியா உனக்கு ஓவர் ஆயிட்டு நான் வண்டி எடுத்துட்டு வரேன் ஏந்தர்ரா அப்பாடா எந்திர மச்சான் எனக்கு நீ எப்பயுமே அழகா இருக்கணும் மச்சான் இப்படி பாரு ஓகே இப்போ அழகா இருக்கிறேன் பார்த்துடா பார்த்துடா சொல்லுங்கப்பா. என்னம்மா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு? இல்லப்பா நான் சும்மா பாடிட்டு இருந்தேன். இல்லையே எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்டுச்சே. இல்ல மேபி வெளியில எலி ஏதாவது சத்தம் போட்டிருக்கும். அப்பா உங்க ஃப்ரெண்ட் சிவா இருக்காங்கல்ல அவங்க வந்திருந்தாங்க. நீங்க வந்தோடனே கால் பண்ண சொன்னாங்க. சிவா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. நீ ஏதோ உளறிட்டு இருக்கியே. அப்படியே அப்பா. நான் பாடலனாலே யாரும் என்ன தாண்டி உள்ள வர மாட்டான். நீ என் வீட்டுக்குள்ளே வரையாடா? மாமா அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மாமா. பேசி தீர்க்கிறதுலாம் இல்லடா, தீர்த்துட்டு தான் பேச போறேன். டேய் அப்பா நீ சீக்கிரம் ஓடிடு. ஓட்டு 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 ஓட்டு. அப்பாடா தடியார் மவுண்டான். இன்னும் சாலியா அவன். ஓட்டு ஓட்டு மம்மே ஓட்டு 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 மம்மே. தேவடா அண்ணா அண்ணா யாரா நீங்க? அண்ணா அண்ணா இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா அண்ணா? ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருக்கோண்ணா. இந்த அட்ரஸ்
ஓடி வா. டேய் யாரா நீங்க? மச்சான் பாத்து மச்சான், பாத்து மச்சான். நீங்க சாவத்துக்கு என் வண்டி தான் கேட்சுதா? அண்ணே நாங்க லவ் பண்றோண்ணே, துரத்துறாங்க. லவ் பண்ணா தொத்த தான் செய்வாங்க. அபி இங்க வா அண்ணே. உடனே துரத்துறானுங்கண்ணே, அதோ வரானுங்கண்ணே. என்னப்பா ஆளே காணோம். சீக்கிரம் வா. ஏய் வா இங்க. எங்க ஓடுற? விட்டு மச்சான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாத்துக்க தலைவா. தேங்க்ஸ் தலைவா. ஓகே தலைவா. சின்ன வீட்டில் இருக்கிற நாய் நீ உனக்கு பண்ண வீடு கேக்குதா? தம்பி பண்ண வீடும் இல்ல தின்ன வீடும் இல்ல, எல்லாம் மாடி வீடு தான். மாறிட்டாங்க. அண்ணா மெசேஜா? ஐயோ கிளம்பு. ஏய் யார் நீ? கிளம்பு கிளம்பு. டிங். எங்கடா ஆளா காணா? ஏய் எங்க போலாம்? அங்க என்ன தேடுற? இங்க இங்க ஏரியா. நான் ஜாக்கி சான் ஃபேன். இங்க பாருடா ஹீரோ வைடிங்க. என்ன அடிச்சா? ஐயோ நான் எங்கடா உன்னை எட்டி வச்சேன்? நீ தான்டா குருகுல வந்த. பண்றேன். வெளிய தானே. அவன் வேற ஏதோ ஒண்ணு அச்சா. டேய் நான் அச்சா அப்படி இருக்காடா. இப்படி இருக்கும். ஏய் ஓய் எப்படி கோத்து விட்ட பாத்தியா? ஏய் ஏய் இவன் அடிக்க சொன்னா நீங்க ஏன்டா அடிச்சீங்க? என்னடா நடக்குது இங்க? ஐயோ தாத்தா விட்டு ஓடி வா. அம்மா ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு அரை மணி நேரம் சமாளினே. நாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடிறோம். அபி ஓடி வா சீக்கிரம். பை பா தம்பி. கம்முனே காலியா சண்டை போட்டா வேகலா செய்துடா. இன்னும் தின்ன வீடு பண்ண வீடு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மச்சான் எல்லாம் மாடி வீடு தான் தெரியாம இருக்கிறானுங்கடா. நம்ம ஜேர்னியை ஆரம்பிக்கலாமா? வா மச்சான். ஹலோ அண்ணா, அவங்க பஸ் ஸ்டாண்ட் சைடு போகிறாங்கண்ணா. நீங்கள் போனால் பிடிச்சிடலாண்ணா. சார் மணி ஒன்றாச்சு, டீ குடிக்க கூட காசு இல்லை. யோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்னையா பண்ண போற? பொண்டாட்டிக்கிட்ட திட்டு தானே வாங்க போற? ஏதாவது ஒரு மணி நேரம் பார்ப்போம், எவனாவது வருவான், அப்புறம் போம். ம் சரி. யோ அந்த ஒருத்த வராம்பர் போய் பிடிச்சிக்கோ. நிறுத்து 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 நிறுத்து. வண்டி வாரங்கிட்ட ஹெல்மெட்டை கேட்டு வண்டி லைசன்ஸ் எடு. லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக். 100 ரூபா காசு. 100 ரூபா காசு. சார் எதுக்கு? என்ன ஏற்று பேசுற நீ? சார் குடிச்சிக்கிறான் போல சார். குடிச்சிருக்கண்ணா. ஓவர் ஸ்பீடு வந்துட்டு என்ன பேச்சு பேசின்னு இருக்க? சார் இந்த வண்டி இல்லையா ஓவர் ஸ்பீடா? என்ன சார் எதை கேட்டாலும் மாட்ட மாட்டேன்றானே. வண்டி சைடு மிரருங்க. சைடில் போச்சு சார். சைடில் போச்சா? ஹெல்மெட் மட்டும் போட்டிருக்க, திரும்பி திரும்பி பார்த்து வண்டி ஓட்டுவியா? காசை கூட. நல்லா இருப்பீங்க சார். கிளம்பு. இந்த அப்படி நல்லது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சார் மில்லிமீட்டர் சைஸில் இருக்கான் சார். அண்ணா பொண்ணை தூக்கிட்டுண்ணா. சரிண்ணா.
சக்தி சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் சக்திமான் சக்தி சார் மச்சான் 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 பார்த்து மச்சான் வணக்கம் சார். எங்க வரீங்க? என்ன பண்றான்? அவன் ஃப்ரெண்டு தான் சரகச்சி மடேடா. நீ? நான் தெளிவாக தான் சார் இருக்கிறேன். நீ தெளிவா இருக்க. நீ நல்லா தெளிவாக தான் இருக்க. வண்டியை விட்டு இறங்கி நடந்து போங்க. சார் எப்பயுமே 100 ரூபா தான் கேட்பீங்க. இப்போ என்ன சார் வண்டிலாம் கேட்குறீங்க? வண்டியை நடந்து போங்கடா. கிளம்ப மச்சான். வா மச்சான் வா மச்சான். ஐயோப்பா என்னடா இப்பெல்லாம் 100 ரூபாய்க்கு பதிலாக வண்டியை வாங்குறானுங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக குழந்தைய கடத்தியாச்சு. நான் அண்ணன் தடையன் பசங்கள்லாம் சேர்ந்து கடத்தியாச்சு. இங்கே நடக்கிறது எல்லாமே திகில் திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது. எது நடந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். காத்திருக்க நண்பர்களே. தலை உண்டாக்குறியா? இந்த புடி குழந்தைய பார்த்துக்கோ. நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஹேய் வாங்க வாங்க போகலாம். அதான் போயிட்டாங்கல்ல. ஹாய் ஆண்டி. ரொம்ப இழைச்சிட்டீங்க என்ன பார்க்காதனாலயா? ஐயோ எவ்வளோ கணக்கானே. ஆண்டி சாப்பிட்டீங்களா? ஐயோ முடியலையே மச்சான், சத்தியமா முடியலடா. பாப்பா நீ எப்படி எங்க? ஐயோ ப்ளீஸ் அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள். அங்கிள் இருக்குமா? நான் உன்னை காப்பாத்துறமா? மச்சான் நீ கொஞ்சம் இங்க வா மச்சான், இங்க வாடா. உள்ள உட்காந்துட்டு இரு. இங்க வா மச்சான். மச்சான் நீ எப்பயுமே கூலிங்கா இருக்கணும் மச்சான். ஏசி இல்லாத காலடா. பார்த்து பத்திரமா இருடா சரியா? நான் வந்து இட்டுக்கிறேன். வா பாப்பா போலாம். தூக்கத்தில் கூட பார்வதி பார்வதி உங்கள் பேரை தான் ஆண்டி சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்ஸ்டாவில் டூயட் போட்டோம், அதுக்கு நீங்கள் ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. போங்க ஆண்டி. மாமா வராரா? சரி 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 வைங்க வைங்க வைங்க. வாமா வாமா. பார்த்து வா. அண்ணா டேய், ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்றது மெடிடேஷனுக்கு சமம், புரியுதா? இரு. உன்னை கார் தான் வெயிட் பண்ண சொன்ன, இங்கே என்ன பண்ணுற? குழந்தைய உடனே தூக்கிட்டு ஓடிட்டான். கூலிங் கிளாஸ் போட்டு எவனோ காருக்குள்ளே உட்காந்துருக்கான். அவனை வந்து கொஞ்சம் எழுப்பி விடுங்க. என்னது காணுமா குழந்தையா? வாங்கடா. அண்ணா நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கல்ல, எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்டு வரேன். குழந்தைய தொலைச்சு சாப்பாடா. வா வா. யாரா இவன்? உன்னை என்னடா சொல்லிட்டு போனேன்? பார்த்துடா சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்டா என் உயிரெழுத்து கொடியுத? அண்ணா பொண்ணுக்கு இருந்து வர்றதுக்குள்ள இந்த மாதிரி நடந்து போச்சுண்ணா. பொண்ணு தொலைச்சிட்டு கதை சொல்றியா? போங்கடா போங்கடா. அண்ணா அந்த சைடு இல்ல, இந்த சைடு.
தெரியுதா இவனுங்க எதுக்காக தான் ஓடினானுங்க. ஏய் நான் போய் பொண்ணை தூக்கிட்டேன் ஃபோன் பண்றேன். கார் எடுத்துட்டு வா. சரிண்ணா சரி. சாவி ஐயோ கார்ல இருக்குதுண்ணா. சுத்தம் போடா. சரிண்ணா வச்சிடுறேன். நானும் அதான் சொல்றேன். ஐயோ என்னப்பா ஆச்சு? ஓடி வர எங்களை தோத்திட்டு வராங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. நிஷா சொல்லுங்கக்கா. சீக்கிரம் வா, தம்பி இட்டு போய் மறைச்சு வை. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போப்பா போப்பா, நீங்களும் வாங்க. வந்து பாப்பா உள்ள போ உள்ள போ. நீங்களும் உள்ள வாங்க. உன் பேர் என்ன? ஐயோ அக்கா ப்ளீஸ் கா. டேய் நீ அழகா இருக்கடா. அக்கா அக்கா ப்ளீஸ் கா. கப்பல் இருக்கா பாத்துறீங்க? நான் லவ் பண்றேன்டா. இந்த பக்கம் வந்து குழந்தை தீனி ஓடணுமா? நான் பார்க்கலப்பா, எனக்கு தெரியாதே. யார் எந்த பக்கம் போனாங்களோ எனக்கு தெரியாது. படிச்சு படிச்சு சொன்னடா. அண்ணனுக்கு யாரா பதில் சொல்றது? போட போய் சொல்ல. ஏய் ஆப்பிள் சாப்பிடுறது நீ? ஆப்பு எனக்கா? ஐயோ ப்ளீஸ் கா, மாட்டிவாங்க. நம்ம வேணா ஃபோன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கா நீ படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கா. கம்பெனி இருக்கா? நீ சரிப்பட்டு வர மாட்ட. ஐயோ பாத்துட்டானுங்களே. தம்பி மாட்டிக்கினானே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஃபேமிலி போலண்ணா. தம்பி பாப்பா எல்லாரும் எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். நீ ஏறு முதல்ல. எடு வண்டிய. மாமா மடியில உட்காந்துட்ட பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் கம்முனு ஏரியாங்க. எல்லாம் ஒன்னால தான். மௌத் கேஸ் கேதா. மௌத் கல்யாணம் ஆகி ஹனிமூனா போறீங்க. கடத்திட்டு வந்திருக்கோம். கம்முனு இருடி. டேய் இவங்க எல்லாம் ஓ மடியில வச்சிடா. ஏய் போலீஸ்ரா. டேய் அவனை ஒழுங்கா போடுறா. இவனுங்க வேற. ஏய் நிறுத்து சார். இறங்க கீழே இறங்க. கீழே இருங்க. போடுறா கீழே இருங்க. இதோ வரேன் சார். சார் வண்டி லைசன்ஸ் எடு. அண்ணன் கிட்ட இருக்கு சார். வண்டி யாருது? அண்ணன் சார். இன்சூரன்ஸ் இருக்கா? அதுவும் அண்ணன் கிட்ட தான் சார். எப்படி மடக்கிறது? சார் ட்ரிபிள்ஸ் வந்துருக்கீங்க. 500 காசு எடு. காசு அவன் போயிட்டு பார்ப்போம். ஏய் அவன்கிட்ட இருக்காது. இந்த தூக்கணும் அவனை. 1000 ரூபா சார். கிளம்பு கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ சார். வரேன். கிளம்பு கிளம்பு. ஐயோ காலை வேற எட்ட மாட்டேங்குது. நீ ஃபர்ஸ்ட் காப்பாத்துமா இவங்கள்ட்ட இருந்து. நான் என்னென்ன பண்ணேன்? ஏய் உங்க அப்பா விட்டுறடா. சார் வண்டி ஓட்டுறீங்க? சார் ஏய் ஓட்டுறீங்களா? ஐயோ என்னங்க பண்ணீங்க? ஏய் விடுடா விடுடா. ஐயோ ஐயோ விடுடா. வெல்கம் ஆன் போர்ட். ஏய் விட்டுடுங்கடா. வயிறு வலிக்குதுடா.
பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் போ கழுத்துல அடிச்சு எவனோ வண்டியில தூக்கி போட்டு போயிட்டு இருக்கானுங்க என்னடா சொல்ற எனக்கு எங்க அப்பா வேணும்டா ஏதாவது பண்ணி காப்பாத்துடா சரி நான் லொகேஷன் அனுப்புறேன் காரை ஃபாலோ பண்ணிட்டு போறேன் நீ போலீஸை கூப்பிட்டு வா சரி ஓகே அம்மா அச்சோ உங்க அப்பண்டி கைய கூடாபி என்னம்மா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நீங்க கேட்கறது எல்லாம் அப்பங்காரனா நாங்க செஞ்சு தரோம். நாங்க ஆசைப்படுறதுல ஒண்ணுதான், நாங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல உங்களை கரை சேர்க்கணும். நீங்க உங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை தேர்வு செய்யற உரிமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த வயசுல நீங்க தப்பான துணை தானே தேடி போறீங்க. ஒரு சிலர் உன்ன மாதிரி ஓடி போறாங்க. நீங்க ஓடி போய் மட்டும் சந்தோஷமா இருக்க போறீங்களா, இல்ல நாங்க தான் சந்தோஷமா இருக்க போறோமா? எதுவுமே இல்லையே. அப்புறம் ஏமா அப்பா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே எந்த அப்பனுக்கு எடுத்த உடனே கோபம் தாமா வரும். வர சொல்லு பேசணும்னு சொல்ல மாட்டான். பொறுமையோடும் அமைதியாகவும் காத்திருக்கணும். நாங்க ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில பொழைச்சுப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு வரணும். நீங்க நல்லா வாழணுன்ற எண்ணம் எங்களுக்கு வரணும். இதுக்கு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. அப்பா சாரிப்பா. நீ அப்பா புரிஞ்சுக்கிட்டாமா சொல்ற. வாமா போலாம். மாமா நானு வாங்க போலாம். அபி சீக்கிரம் உட்கார அபி, போயிட போறாரு. வண்டி எடுங்க. வச்சு இருந்தது 100 ரூபா, அதுலேயே அவங்க ஆட்டையை போட்டாங்க. கட்டிங்குக்கு நான் இப்படி தான் போகணும். ஆத்திரமா வருது. இப்போதைக்கு காட் பாட்டாரா இறக்கிடுவோம். ஐயோ என் வண்டி தூக்கிட்டு போறான். மறக்காம ஹெல்மெட் போட்டு போடா, இல்லைன்னா போலீஸ் உங்ககிட்ட 100 ரூபா பிடிங்கிடுவாங்களா? புடுறாங்கண்ணா. அண்ணனால முடியாத நீ பண்ணிட்டடா, நீ வீரடா. ஏய் ஏய் கட்டா. ஐயோ இவனா புடிச்சு கட்டி போடுறா. ஏய் வா. ஏச்சிக்கு விடுங்கடா. என்னது இதா? என்ன தடையோ இவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்துக்கிறா? அதான் தடையும். சூப்பர் சூப்பர். முதல் ஒன்றும் போராட்டா சொட்டோம். ஹலோ. சரி நான் கிளம்புறேன். ஐயோ சார் வந்த வேலை முடிஞ்சது, வண்டி எடு. சரி சார். உங்க அப்பனை பார்த்துட்டேன். இங்கதான் ஏதோ
ஒரு பில்டிங்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? எப்படியும் போட்டுருவானுங்க. நம்ம மேரேஜ் கன்ஃபார்ம். டேய் அறிவு கட்ட முண்டோம், லூஸ் மாதிரி பேசாத. இன்னும் சொத்து கூட பிரிச்சு எழுதல. நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. சரி சரி சரி. இங்க உங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் லொகேஷன் அனுப்புறேன், நீ போலீஸை கூப்பிட்டு வந்துரு. சரி, கண்டிப்பா போலீஸோட தான் வருவேன். கையை வைக்கிறான். ஏய் வாடா. ஏய் இவனை தூக்கி போய் கட்ட. ஏய் இந்த லொகேஷன் தேடி போலீஸ் வருவாங்க, இதை வச்சு இன்னும் சுத்து. சரிண்ணா. உனக்கெல்லாம் இங்க தாண்டி கட்டணும். என்கிட்டே உங்க ஆடத்தை காட்டுறீங்களா? தடையா தடையா எவ்வளவு பேர் தடையத்தை கூட்டு வந்திருக்கிற பத்தியா? இவனை எப்படி விட்டோம்? தடையம் உன்னை 2 பேர் தான் நான் தூக்க சொன்னேன். ஊரையே கடத்தி வச்சிருக்கீங்க. அதான தடையம். எப்படா? ஏய் அண்ணன் சேரத்தோட டேய் சின்ன குழந்தைடா, முதல்ல கட்டாத்து விட்டு போங்க. போடா. ஏய் கட்டாத்து விடுறா. ஏய் அறிவு கட்ட என்ன மாடுங்களா? ஒரு ஸ்கூல் போற பொண்ண போய் கடத்துறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்ல? டேய் 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 முத சொல்றேன். எங்க அப்பா மட்டும் தெரிஞ்சு டேய் அண்ணா அவனை எழுப்புடா. ஏய் அவனை எழுப்புடா. சரிண்ணா. ஏய் ஏந்திரா ஏந்திரா. ஹேய் ஏந்திரா ஏந்திரா. ஏய் ஹேய் ஏந்திரா. நான் கதிரே நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப. என்னையே மெட்டலு காலாயிட்டில்ல நீ. பாம்புக்கு பாலை வாத்தா அது பாலை குடிச்சிட்டு கொத்துமா. அதுமாரி கதையா இருக்குதுல்ல உன் கதை. தலைவரே உங்க தம்பி என்ன பண்ணி வச்சுக்கிறான் பாரு தலைவரே. உங்களுக்கு எனக்கும் 1000 விஷயம் இருக்கலாம். இவன் யார் தலைவரே? ட்ரெயின்ல சமோசா வித்துருந்த பையன். இவன் எங்க பார்த்துருப்பான்? சம்சே தம்பி, சம்சா வேணுமா தம்பி? அம்மா சம்சாமா அப்புறம் பார்த்துக்குவோம் எதா இருந்தாலும். அவன் பேசலாம் கேட்டுக்கிறீங்க. அவுத்தோடுங்க தலைவரே. டேய் கதிரு நல்ல நடிடா. உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். நல்ல நடி. இப்ப நல்லா நடிக்கிறான் அவன். ஆமாண்டா
கதிரே ஓ ஆக்டிங் வேற எங்கேயாவது வச்சுக்க. டேய் அந்த குழந்தையோட அப்பனுக்கு போன போடுறா. நான் போலீஸே, நான் எவ்வளோ சொல்லி என் தம்பி கேஸை முடிக்க மாட்டேன்ல நீ. குழந்தை என்கிட்ட தான் இருக்குது. என் தம்பி கேஸை முடிச்சுட்டு ஓ குழந்தைய பத்திரமா தூக்கின்னு போயிடு. லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறேன். ஓகே டேய் இந்தடா அந்த நாய்க்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றா. என்ன கதிரே இன்னும் ஆக்டிங் ட்ரைனிங் போயினுக்குதா? பண்ணு பண்ணு பண்ணு. ஹேண்ட்ஸ் அப். மா யார் மணி, உனக்கு என்ன வேணும்? இருமா சுற்றாத. யார் மணி? நீ மட்டும் கை தூக்கனா சொல்ல மாட்டேன், எல்லாரையும் தூக்க சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். டேய் கையை தூக்குங்கடா. சொல்லுமா. என் ஆள்ரா அவ. நீ எல்லாரையும் சுடு பேபி, நான் பாத்துக்கிறேன். உன் மாமா நான் இருக்கேன் பேபி, எல்லாரையும் சுட்ட தள்ளு பேபி. மாமா சுட்டாதம்மா, ஏதோ பேசி தீக்கலாம். அம்மா சொல்றது கேளுமா. இல்ல மாமா அழிச்சிடாத, சொல்றது கேளு. வேணாமா. என்ன சுடவே இல்லை. ஐயோ இவங்க வேற பார்க்கறாங்களே. அந்த பீஸா அப்படியே ஏத்துன்னு வாங்கடா. ஏய் வா. வாங்க. யாரை பார்க்க வந்தீங்க? பைத்தியமா நீங்க? கொடுங்க அதை, கொடுங்க. ஏய் கீத்துமா அதை. ஏய் இதை கட்டி போடுறா. ஏய் இனிமே இவதான் என் ஆளு. பஸ் என் ஆளு பாஸ், என் கூட கட்டி போடுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். என்ன லவ்வா? ஆமா பாஸ். ஜோடியா சாவுங்க. ஜி நவுருங்க ஜி. யோ நவரியா. இவன் வேற கஷ்டம் தெரியாம. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவுவான். காதலிச்ச நீங்க ஜோடியா சாவுங்க. சாரி பேபி. மஞ்ச பத்தி என்னலா நான் பெரிய ஆக்ஷன் ஹீரோயின் நினைப்பா. போலீஸ் தான் கூட்டு வர சொன்ன உன்ன. சிபோ யோ மிலிட்டரிக்கு இருந்தானே நீ எல்லாரையும் அடிச்சு போட்டு எங்களை காப்பாத்தான். எனக்கு வெறி வரட்டும். உன் அப்பனுக்கு நாய் கடிச்சாதான் வெறி வரும்னு நினைக்கிறேன். ஏய் குசு முட்டை என்ன நெஞ்சிலே என்னாச்சு? மதியானம் பிரியாணி சாப்பிட்டேன், சரிக்கவே இல்லை. கடமுடான்னுதுண்ணே. தம்பி பிரியாணி சாப்பிட்டியா? அஜினமோட்டோ அதிகமா இருக்கும், அதான் வயிற்ற வலிக்குது. இஞ்சி பூண்டு மிளகு போட்டு ரசம் செஞ்சு குடி, எல்லாம் சரியாயிடும். இஞ்சி பூண்டா? யோ சமையல் காணையா நீயே? ஐயோ கண்டுபிடிச்சிட்டோனே. சாரி பேபி. ஆச்சி எடப்பா பேபி கூபிட்டு. யோ குடும்பமா சேர்த்து ஏமாத்திரல என்னைய. ஐயோ ஆச்சி நான் வந்து போயா. எங்கடா இருக்கும்? டேய் ஏந்துட்டியா? டேய் திரும்பாதடா. டேய் பண்றீங்க அவனுங்களா? சார் என் ஃப்ரெண்டை விட்டுருங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் சார். எனக்கா உயிரை கூட கொடுப்பா சார். ப்ளீஸ் சார். எங்கடா கொண்டு வந்து நிறுத்திருக்க? அவனை மட்டும் விட்டுருங்க சார். அவனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உங்க யாருமே சும்மா விட மாட்டேன்டா. டேய் சார் அவனே ஒரு பைத்தியக்காரன் சார். அவன் பேச்செல்லாம் கேட்டு சுட்டுறாதீங்க சார். அவன் பேச்சை கேட்டு சுட்டீங்களே. தாசே அசையாத, அசைஞ்ச தலை செதறிடும். டேய் மச்சான் உன்னை சுடவே இல்லடா. நீ ஏந்துடுறா. அங்க யாரோ ஒருத்தர் சுட்டாடுறா. ஏந்துரு மச்சான், சீக்கிரம் ஏந்துடுறா. டேய் கட்டா விடுறா. இருறா வயிற்று கடிக்காதா? அவுக்குறான்ல. ஏமா கொஞ்சம் காட்டு. அவர் ஏய் அதான்டா கைட்டுறா. கை கட்டுக்கா. அப்பா ஏய் சீக்கிரம் கைட்டுடா பட்டுன்னு. அவன் டார்கெட்னா தான் என் கூட இருக்கத்தால உங்க எல்லாரையும் போட்டுருவாங்க. தப்பிக்கணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும்.
நீயும் உன் தம்பியும் சேர்ந்துன்னு ஊர்ல இருக்கிற எல்லா யோகியத்தனமும் பண்ணின்னு சுத்துவீங்க. என் பொண்ணை கடத்தி வச்சுட்டா நான் கேஸை முடிச்சிடணுமா? முடிச்சிடுறேன், இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நான் யாரோட என்ன பண்ற? இவ்வளவு நேரம் காத்து கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்தோமா? நீ ஏடா வந்த? நீ ஏடா வந்தீங்க? இங்க இருந்தா நம்மள போட்டுருவாங்க, ஓடிடுவோம். அங்க புடிங்க. வா பேபி போலாம். ஐயோ பேபி அடிக்கிறியா நீ? இந்த வாங்கிக்கோ போடு பேபி. என்னையே அப்படி அடிப்பா? என்னையே அடிக்கிற நீ? ஏய் லவ் பண்ற பசங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாதாடா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எல்லா வகை கறி தின்னாச்சுங்க. இன்னைக்கு மனுஷ கறி தான் நீ சாப்பிட போறோம். என்னடா பாக்குற? ஊராஞ்சி நத்த, இன்னைக்கு என் கையில நீ செத்த. லவ்க்கா உயிரே குத்துறியக்கா. மாமா இங்க அந்த சீனே இல்ல. ஒருவேளை ஏஜென்ட் நிசவா இருப்பாங்களா? நீ பெரிய ஆள் தானே, நீ முக்கியமா உயிர் முக்கியமா பார்த்தா எனக்கு உயிர் தானே முக்கியம். ஐயோ அப்பா. என்ன தாசண்ணா, சண்டை செய்யலாமா? Hey, hey. போட்டானா? டேய், ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க? டார்லிங், டார்லிங், ஒரு வீடியோ பண்ணலாமா?
என்னண்ணா வெளியே சொல்லிட்டீங்கன்னா என் ஃப்ரெண்ட விட்றாடை. ரெண்டு பேர்ல யாரும் போறீங்களாடா? மறுபடியும்டா. மச்சான் வாடா வாடா மச்சான். ஏந்திரு மச்சான், ஏந்திரு மச்சான். சொல்லுமா குட்டி பிசாசு, என்ன அடிக்கிற? தேங்க்ஸ் அங்கிள். ஐயோ என் மாப்பிள்ளைய சாதிச்சு விட்டாங்களே. ஐயோ மாப்பிள்ள ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க. என்னடா ஜாலியா பாத்துறியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பொண்ணு உனக்கு தான். வெல்கம் மை டியர் பாய். மச்சான் தூக்குடா. உனக்கு தெரியாம அந்த காலை ஏத்தி விட்டேன்டா. சாகுறேன்னு கொஞ்ச நேரத்துல என்ன சாப்பிட உன்னை வீட்டுல விட்டுறேன். யாரா அவனுங்க? ஐயோ முடியலடா. திருந்தவே திருந்தாரா? அப்பா இந்த அங்கிள் தான் என்ன காப்பாத்தினாங்க. தேங்க்ஸ் பிரதர். எந்த உதவியா இருந்தாலும் கேளுங்க. ஐயோ சார் அப்படிலாம் கேட்டுற போறீங்க? உடனே கேட்டுருவான். டேய் சும்மாறா. பாத்து பத்திரமா போங்க. யாரா? பிரியாடா. ஹலோ விஜய். ஹலோ. இது நான் மீராக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்டா. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ சொல்றாடா. கேரளால இருந்து மாசம் ஆர்டர் பண்ணி குஷ்டு சாவுங்க. எங்க லவ்ல உங்களுக்கு புரியாதுடா. ஹலோ பிரியா, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லவ் பண்ணலாம். சரியா? ஏய் வந்து தோறடா. இவன் யாரா? டேய் இங்க என்னடா பண்ற? 108 தடவை சுத்திட்டுனா உன்னை எத்தனை வாட்டினா சுத்துறது? எத்தனை தட்டி சுத்துறா? நீ சுத்தாத. சுத்துடா. டேய் யாராவது இருக்கீங்களாடா? அண்ணா காப்பாத்துங்கடா. டேய் 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 தடையம் அண்ணா காப்பாத்துடா. எத்தனை நாளைக்கு தானே நீனே எம்எல்ஏ இருப்ப? எனக்கெல்லாம் அந்த ஆசை இருக்காதானே? பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. டாடா. துரோகி.
ஐயோ ஐயோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆஃபீஸ்ல வந்து நீ இன்னும் திருந்தலையா? நான் பையனாக சொல்லிட்டேன். வாங்கப்பா தம்பி செல்ஃபி எடுத்தாப்ல. வாங்க வாங்க நண்பர்களே, இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கோம். கேக் வெட்ட போகிறோம் நண்பர்களே. அண்ணனோட வெற்றியை நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ணனோட அண்ணனோட பணி இனிமேல் தொடரும். நன்றி நண்பர்களே. அடப்போ. பார்ட்னர், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த 2 பசங்க பார்த்துருப்பானோன்னு என் வண்டியில ஓடிக்கிட்டே இருக்குது. அதிகாரமே நம்ம கையில தான் இருக்கு. அவனுங்க நம்ம பிரச்சனைக்கு வராத வரைக்கும் அவனுங்களுக்கு தான் நல்லது. மீறி வந்தா பார்த்துக்கலாம். அண்ணன் எம்எல்ஏ தடையமோ குளமணி வந்திருக்காங்க. வாங்கண்ணா. அண்ணே வணங்கண்ணே. கூட 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 கூட. ஸ்வீட்ண்ணா. அண்ணே உங்களால் தான் நான் எம்எல்ஏ ஆயிருக்கேண்ணே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. உன்னை ஏன் தெரியுமா எம்எல்ஏ ஆக்குனேன் நான்? உங்களுக்கு அரசியல் பிடிக்காதுண்ணே, அதனால தானே. வந்த உடனே காலில் விழுந்தல்ல. உட்கார். தடையும் எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என் தம்பிக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம். அவனை கவனிக்காம விட்டுட்டேன்டா. அவனை போட்டதுல இன்னொருத்தனுக்கு ஒரு பங்கு இருக்குடா. நம்ம அவ்வளவுதான். அண்ணா தாசனை செஞ்சது கதிர்ண்ணா. அதனால தான் நானும் மணி சேர்ந்து கதிர போட்டேண்ணா. இல்லடா இன்னொருத்தன இருக்கான்டா. அண்ணா கதிருக்கு ஹெல்ப் பண்றது யாரோ 3 பசங்கண்ணா. ஆனா அவன் லைன் பாரு பசங்க கிடையாதுண்ணா. என் போலீஸை சொல்லி விசாரிக்க சொல்லிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகட்டுண்ணா, நான் தூக்கிறேண்ணே. மணி யாருக்கெல்லாம் மொட்டை அடிச்ச? எனக்கு மட்டும்தானே. அண்ணா சரி வாங்க. ரொம்ப நல்லதுண்ணா. வாடா. தடையா இந்த 3 பசங்களை குமரம் போடுறானோ செல்வம் போடுறாரோ அதுக்குள்ள நம்ம போட்டுருணும்டா. பாத்துலாம் மணி, பாத்துலாம். வா போலாம். அண்ணா கதிர என்ன போட்டதுல எம்எல்ஏ தடையமும் குள்ளமணி இல்லாம 3 பசங்களும் சம்மந்தம் விட்டுருக்காங்கண்ணா. பசங்க யாருன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ணா வேணாம்ண்ணா. அண்ணா நம்மளாம் ஒன்றா தான் இருந்தோம். அண்ணா
வேணாண்ணா அண்ணா விட்டுருண்ணா அண்ணா அண்ணா வேணாம்ண்ணா அண்ணா மன்னிச்சிருண்ணா அண்ணா வேணாம்ண்ணா அண்ணா ஏசி நல்லா கூலிங்காக வச்சிருவோம். ஐயோ வராளே வராளே வராளே. வந்துட்டா. வா வாங்க வாங்க. வெல்கம். பால் குடிச்சிக்கலாமா? எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஏன் கையில நடுங்குது? 90s கிட்மா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். வேணாம் வேணாம், அப்படியே போயிடலாம். ஒரு நிமிஷம். வேற இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஹலோ டேய், உனக்கு மனசாட்சி இருக்குதா? டேய் நான் சாவ போறேன்டா. டேய் இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? மச்சான் அவன் என்ன வேணாம் சொல்லிட்டாடா. ஒருத்தவங்க போனாங்கன்னு பார்த்தேன்டா. யாரையும் பார்க்க வேணாம் சொல்றாடா. அதுக்காக டைவர்ஸ் பண்ற சொல்றாடா. டேய் இன்னொரு தடவை நீ சூசைட் பண்ணிக்க போற எனக்கு ஃபோன் அடிச்சா ஃபர்ஸ்ட் நான் அர்த்தங்கன்னு செத்துருவேன். டேய் நீ சாவத்துல எனக்கு பிரச்சனை இல்லடா. என்ன காப்பாத்தி சாவுடா. தெரியாம இந்த பாலத்துல ஏறிட்ட பச்சா. வா பச்சா வா பச்சா ப்ளீஸ்டா. டேய் ஹலோ டேய் பேசுடா.